Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முதலமைச்சர் ரங்கசாமி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரத்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரத்குமார், விவரங்களை பதிவு செய்ய. தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பம் நீடித்து வந்த நிலையில் இன்றைய தினம் அந்த குழப்பமானது முடிவுக்கு வந்துள்ளது. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் பிரிய உள்ளதாக கடந்த சில தினங்களாக தகவல் வந்த நிலையில் இன்று அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டு தேசிய வேட்பாளர் தற்போது மனு தாக்கல் செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த கூட்டணிக்கு தலைவராகவும் புதுச்சேரி முதலமைச்சராக உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது 2 தொகுதிகள் இருந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதியில் அதே போன்று கிராம பகுதியில் 2 தொகுதியிலும் போட்டியிடுவதற்காக தற்போது தனது மனுவை வீட்டிலிருந்து முன்னதாக தனது இல்லத்திலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமி கதிர்காம பகுதியில் உள்ள முருகன் கோவில் தனது வேட்புமனுவை முன்வைத்து சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்கிருந்து தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள ஆயுத நலத்துறைக்கு வந்த ரங்கசாமி அங்குள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ததார். தொடர்ந்து அங்கிருந்து சாரம் பகுதியில் உள்ள பழைய கலெக்டர் அலுவலகம் சென்ற அவர் அங்கு மங்களம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை தற்போது தாக்கல் செய்து வருகிறார். திவ்யா, விவரங்களுக்கு நன்றி சரத்குமார்.